நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம பெருமடிக்கிறது. நாம் நல்லவர்களாக இருந்து பெருமடிப்பது தப்பு தான். நமக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியம், குலம், கோத்திரம் இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு நினைப்பது தப்பு என்பதற்கு அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா என்றால் அதையும் அல்லாஹ் மறுக்கிறான். இப்போ உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் நூஹ் நபி அவர்கள். அவருடைய மகன் வெளியே நிற்கிறார், இவர் உள்ளே இருக்கிறார். மகனை அழைக்கிறார். நூஹ் நபி அவர்கள் அந்த பிள்ளை பாசத்தில், அருமை மகனே, நீ கப்பலில் ஏறிக்க, நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராத, கப்பலில் ஏறிக்கன்னா அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு ஏறணும்னு அர்த்தம். கொள்கை ஏற்றுக்கிறாம ஏறக்கூடாது, அதையும் சேர்த்து சொல்கிறாரு. நீ கப்பலில் ஏறி இருக்கமானா உலாத்தக்கும் மால் காபிரீன், இந்த நிறை நிராகரிப்பாளர் கூட்டத்தை விட்டு விலகி என்னோட ஏறிக்கொள் என்று அவர் சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான், மகங்காரன், அதெல்லாம் ஏற முடியாது, எவ்வளோ வெள்ளப்பெருக்கு வந்துட போகுது, மலையில் ஏறி கொண்டால் நான் என்னை காப்பாற்றிக்கிறேன், வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நான் மலையில் ஏறி என்னை காத்துக்கொள்வேன் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அடையாளத்தை கண்ட பிறகும்